श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंदत्तिल वर उद्धव गीता கடந்த வாரம் நம்ம இந்த உத்தவ கீதையில் 9வது அத்தியாயத்தினை கேட்டு முடிச்சிருக்கோம். 9வது அத்தியாயத்தில் பகவான் கடைசியாக கொடுத்த சந்தேஷம் உபதேசம் வந்து 3 வகையான தியானங்களை பற்றி. தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது உபாசனான்னு கூட சொல்லலாம். அதில் முதல் படியாக பகவான் வந்து ஏகரூப தியானத்தினை பற்றி இஷ்டரு தெய்வ ஏகரூப தியானம் பற்றி விவரிச்சிருக்கார். அப்படின்னு சொன்னால் காரிய ரூப தியானம், காரிய ரூப ஏதோ ஒரு ரூபம் நாமம் எடுத்துக்கிட்டு அதனை தியானிக்கிறது. ரெண்டாவது வந்து விஸ்வரூப தியானம், இல்லை அதுக்கு வந்து டெக்னிக்கல் வேதாந்திக் பதம் சொல்லணும்னா பரிணாமி தியானம், பரிணாமி காரண தியானம். பரிணாமம் பரிணாமி பரிணாமி காரண தியானம். அப்படின்னா எந்த காரணத்தினால பரிணாமம் ஏற்பட்டு ஜெகத்து காணப்படுறதோ, ஸோ பரிணாமி தியானம். அடுத்தது வந்து 3 அரூப தியானம். ஏகரூப தியானத்தில் நான் வேறே ஈஸ்வரன் வேறே அనే భావన. விஸ்வரூப தியானத்தில் நானும் ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம். 3வது படியில் வந்து விவர்த்த காரண தியானம், இல்லை அரூப தியானம்னு சொல்லப்படுறது. அப்படின்னா ரூபமில்லாத அந்த சத்தியம் பரபிரம்ம பரமாத்மா இங்கே வெஷ்டியா நான் அனி தோணுற இந்த ரெண்டுமே ஒன்று தான். அதனால் இங்கே வந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அஃப்கோர்ஸ் தியானத்து கூட ஞானமும் வந்திருக்கணும், ஞானத்தோட கூடின தியானம். இப்படி 3 விஷயங்களின் முக்கியமாக பகவான் பேசி சொல்லியிருக்காரு. அதில் கடைசியாக ஒரு ஸ்லோகத்தில் ஏவம் சமாஹித மதிஹி மமேவ ஆத்மனா ஆத்மனி. யார் இப்படி சமாஹித சித்தம், வெல் ஃபோக்கஸ்டு கண்ட்ரோல்டு மைண்ட், என்னை பற்றி என்னிலேயே தியானிச்சு லயிச்சு போனால் அவனுக்கு வந்து நானும் அவனு ரெண்டாக இருக்காது, தெரியாது. மமேவ ஆத்மன ஆத்மனி, அவனோட ஆத்மாக்குள்ள என்னதான் எனக்குள்ள அவனு தான், 2 பேரும் ஒன்றாயிட்டு. விசஷ்டே மயி சர்வாத்மன், இப்படி தர்சனம் இப்படி உணர்ந்த அவனு வந்து சர்வாத்ம ஒன்றாய் போச்சு. சர்வம் ஒரே ஆத்மானே தெரிஞ்சுக்கிட்டான். ஜோதிஹி ஜோதிஷி சம்யுதம், இந்த பதத்தினை நான் அன்னைக்கு விவரிக்கும் போது விட்டிருக்கேன். எப்படி வெளிச்சம்
ஜோதி ஜோதிலோ கலந்து போன மாதிரி, வெளிச்சம் வெளிச்சத்தில் கலந்து போன மாதிரி, அக்னி அக்னிலோ கலந்து போன மாதிரி. ஏன்னா ரெண்டு இல்லையே, ஆனால் வெளியில் பார்க்கும்போது ரெண்டுன்னு இருக்கு. ஸோ வெஷ்டி சமஷ்டி ஒன்றாகிறது, ஜீவ பிரம்ம ஐக்கியம். இது 9வது அத்தியாயத்தில் கடைசியாக பகவான் கொடுத்த தியானம். இது முக்கியமாக பேசியிருக்கார். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு 10வது அத்தியாயம் தொடங்க போகிறோம். இதில் பகவான் யோக சித்திகள் யார் இப்படி தியானம் பண்ணுறானோ ஏகாகிர சித்தத்தோட சமாஹித சித்தத்தோட, அவனுக்கு அக்கல்ட் பவர்ஸ் அஷ்ட சித்திகள் இல்லை, அதுக்கு கீழே இருக்கிற இன்னும் சின்ன சின்ன சித்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்க, வரலாம் வராமே கூட இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பவர்ஸ் சித்திகள் అనేది இருக்கே అనేది பகவான் தெரிவிக்கிறார். சித்திகள் இருக்கு. ஆனால் இங்கே பகவான் இது பேசுறதுக்கு காரணம் என்ன, இது படித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இது நமக்கு வேதாந்த அத்தியனம் பண்ணுற இந்த பராபக்தனுக்கு ஞானி பக்தனுக்கு இந்த சித்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதுமா, அது அடையிறதுக்கு சிரமப்படணுமா, இல்லை அது தானாக வந்தால் அதுன்னு எப்படி டீல் பண்ணி அதுலேருந்து தூரமாக இருக்கணுமா, எப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் பகவான் என்ன சொல்ல போகிறார் இந்த சித்திகளை பற்றினையும் நம்ம கேட்க போகிறோம். அதனால் இன்னைக்கு 10வது அத்தியாயம் தொடங்குகிறோம். அத தசமோऽध्यायः. ஸ்ரீபகவானுவாச்ச ஜிதேந்திரியஸ்ய யுக்தஸ்ய ஜிதஸ்வாசஸ்ய யோகினः மயி தாரயதஸ்சேத உபதிஷ்டந்தி சித்தயः. ஜஸ்ட் பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். மேலே அத்தியாயத்துலேயும் பகவான் தான் பேசியிருக்காரு. தொடர்ந்து இப்போ பகவானே தான் சொல்கிறாரு. முடிக்கிற மாதிரி சொல்லும்போது அப்புறம் உத்தவர் கேள்வி கேட்பார். என்ன சொல்கிறாருன்னா, பகவான் பேசுகிறார், இந்த ஜித இந்திரியஸ்ய யுக்தஸ்ய ஜிதஸ்வாசஸ்ய அப்படின்னா 3 விஷயங்கள். சரீரம் மேலே கட்டுப்பாட்டு, பிராணத்தை மேலே கட்டுப்பாட்டு, மனசு மேலே கட்டுப்பாட்டு. அப்படின்னா பூர்ண நியந்திரணம், ரொம்ப டிசிப்ளின்ட். அப்படின்னா அந்த யோக சாதனன்னு நல்லா பண்ணி பழகினவனை அவன் தாரணா தியானங்களோட அபியாசத்தினால ஏகாகிரத்தை ஏற்பட்டு இருக்கிறதுனால இவனுக்கு யார் மேலே, என்ன மேலே தான் தியானம் பண்ணுற அவன். அப்படிப்பட்ட தியானம் செய்கிறவனுடைய மனசு தாரணத்தினால இந்த யோகிகள் அப்படின்னா முக்கியமாக இதெல்லாமே யோக சாதன கீழே வரும். தாரணா தியான சமாதி இது எல்லாமே பிராணாயாமம். அந்த யோகிகளுக்கு சித்தையா உபதிஷ்டந்தி, சித்திகள் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். அப்போது இது யோகினஹா, யோகின பதம் பொதுவாக பகவத்கீதையில் உபயோகப்படுத்திட்டு சொல்லும்போது அங்கே ஞானி தான் யோகின்னு கூட சொல்கிறோம், யோகின்னு தான் ஞானின்னு சொல்கிறோம். அதனால தான் எல்லா அத்தியாயத்துக்கு யோகானே பேரே கொடுக்கப்பட்டது. ஓகே. ஆனால் இங்கே யோகினஹான்னா முக்கியமாக யோக சாதனையில் ரொம்ப அதோடைய ஹையஸ்ட் பீக், அதோடைய பலத்தினை அடையிற சக்தி அடைஞ்சவங்க அப்படின்னு பகவான் சொன்னார். ஸோ சித்திகள் అనేది இருக்க வரும் அதேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். உடனே உத்தவர் கேள்வி கேட்குறாரு. உத்தவ உவாச்ச கயா தாரணயா காஸ்வித் தத்கதம்
ஸ்வித்தி ஸ்விஸ்திரிச்சு ஸ்விஸ் கயா தாரணயா கா ஸ்வித் கதம் ஸ்விஸ்திதிரச்சுத கதிவா சித்தயோ ப்ரூஹி யோகினாம் சித்திதோ பவான். உத்தவர் கேட்குறாரு, ஓ அச்சுதா கிருஷ்ணா, எந்த தாரண மொத்தம் சித்திகள் எத்தனை இருக்கு, எதுவுமே இது எந்தெந்த சித்தி அடையிறதுக்கு என்னென்ன விஷயம் மேலே தாரணை பண்ணணும், அப்படி சித்திகள் எத்தனை, சித்திகளை அடையிறதுக்கு வேண்டிய எந்த தாரணை பண்ணி எந்த ப்ரொசீஜர் பண்ணால் அந்த சித்தி வரும். ஏன்னா சித்திகளின் எல்லாத்தினையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிற அஷ்டசித்தைஸ்வரிய மூர்த்தினி பகவானி, அதனால் எனக்கு அதை விவரித்து சொல்லு அப்படின்னாரு. இங்கே நம்ம அடுத்த பகவானுடைய விவரண பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. எதுக்கு பகவான் இங்கே இந்த டாப்பிக்குன்னு கொண்டு வராரு? பகவத்கீதையிலோ எங்கே கூட பகவான் இந்த சித்திகளை பற்றி பேசலை. உபனிஷத்துகள் கூட எங்கேயுமே இந்த சித்திகளை பற்றி பேசாது. ஒரு யோகசாஸ்திரத்திலோ அப்புறம் அந்த யோகசாஸ்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட பல வகையான சாக்கைகளுக்குள்ள பதஞ்சலி யோக சூத்திரங்களுக்குள்ள பேசப்பட்டது. அது ஆத்தியாத்மிக மார்க்கம்లో ஒரு பாகமாகவே இருக்கிறதுனால சில பேர் அதை அபியாசம் பண்ணுறதுனால சில பேருக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுனாலையும் இந்த சித்திகள் இருக்கே అనేది பகவானு தெரிவித்து நமக்கு அந்த சித்திகள் ஆத்தியாத்மிக நிஜமான உன்னத்தின் அடையறதுக்கு அது சம்பந்தம் இல்லை, அது பிரயோஜனப்படாது, அது தடங்களாகவே இருக்கும். அதனால ஜாக்கிரதை இருக்கணும். சித்திகளை சித்திகளை அடையணும்னு சொல்லிட்டு சாதனை பண்ணக்கூடாது. தான்களாக சித்திகள் ஒருவேளை வந்தால் கூட இந்த சித்திகள் எல்லாமே கூட பிரகிருதிக்குள்ளதான் மாயக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா ரிலேட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் மாயக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அதனால ஆனால் சத்தியம் பாரமார்த்திகத்தில் இருக்கு. ஸோ பாரமார்த்திக சத்தியம் உனக்கு வேணுமா, இல்லை வியாவகாரிக பிராபஞ்சிக பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் உனக்கு வேணுமா? இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட இந்த சித்திகளுக்கும் ஆத்ம ஞானம் அடைஞ்சு மோட்சம் அடையிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இது ஆன் தி வேல இந்த சாதகர்களை டெம்ப்ட் பண்ணக்கூடிய சில மாயவுடைய சேஷ்டைகள், பிரகிருதியுடைய சேஷ்டைகள். ஆனால் அந்த சித்திகளை சில சித்த புருஷர்கள் மகாத்மர்கள் லோக கல்யாணத்துக்காக சாதகர்களை அவங்களுக்கு வேறு ஆத்தியாத்மிக சாதகர்களை முன்னேற்றத்துக்காக அவங்களுக்கு இருக்கிற தடங்களை நீக்கிறதுக்காக சில இடத்துல சில வாட்டி இந்த சித்த புருஷர்களை இந்த சித்திகள் இருக்கிற புருஷர்களும் உதவி செய்வாங்க. அதனால் புராணங்களுக்குள்ள பார்க்கும்போது அநேக பேர் இந்த மாதிரி சித்திகளை அடையிறது யோக சாதனை பண்ணுறது அசுரர்கள் கூட பண்ணாங்க. ராவணனும் ஹிரண்யகசிபனும் இந்த மாதிரி எல்லா அசுரர்களும் கூட இந்த சித்திகளின் அடைஞ்சு சக்திని சம்பாதிச்சு அவங்க டாமினேஷன், அவங்களோட டாமினன்ஸ்னு காட்டுறதுக்காக பிரகிருத்தினை அவங்களுடைய கையில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க, அவங்க எல்லாரும் எப்படி அடைஞ்சு போயிட்டாங்கன்னது நமக்கு தெளிவாக தெரியறது. அப்போது சித்திகள் అనేది நம்ம இங்கே வேதாந்த ஞான சாதனை பண்ணுறவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆழமாக சிந்தித்து அதை வரத்துக்கு பிரயத்தனம் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்ல கிளியராக நமக்கு தெரியணும்.
அதனால సిద్ధి అనేది ప్రకృతికి సంబంధపట్టది. సో ప్రకృతిలో నీ ఇది జయించాయన్నా అది జయించాయన్నా అది ప్రకృதி தான். பிரகிருத்திலோ ஒரு விஷயம் நம்மளை பந்திக்கிறது. நம்முடைய மனசனை புத்தினி அட்ராக்ட் பண்ணி பந்திக்கிறது. அந்த பந்தம் அட்ராக்ஷன் காரணத்தினால தானே மறுபடியும் ஜென்மம் எடுத்துட்டு இன்னொரு சரீரம் வந்துட்டு இருக்கிறோம். அதனால நான் அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸனை அடைஞ்சு என்ன தான் செய்ய போகிறேன், எனக்கு எதுக்கு அதெல்லாம். அது மட்டும் இல்லை, அந்தந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸ்னு கொடுக்குற பல தேவதர்களோ டெமி காட்ஸோ இல்லை அந்த பிரகிருதி மாயா சக்தியோ அது கொடுத்துட்டு நம்மளனே ஆத்ம ஞானம் அடையாமல் நம்மளுக்கு தடம் ஏற்படுத்தும். இன்னும் கொஞ்சம் மாடர்னாக பேசுகிறேன், மாடர்ன் விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டதா. சித்தி என்ன இந்த காலத்தில் சயின்ஸு கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு எல்லாமே சித்தி தான். இப்போ புராண விஷயம் சொல்லியிருக்கேன். புராணத்தில் இந்த சித்திகளோ பவர்ஸ் சக்திகள் இருக்கிற அந்த தேவதர்களோ அசுரர்களோ, அங்கே தேவதைகளுக்கு சகஜமாக சில சக்திகள் எல்லாம் இருக்குது எக்ஸ்ட்ராடினரி. அப்போது அவங்களுக்கு நடுவில் சண்டை வரலையா, பொறாமை வரலையா, ராகத்வேஷங்கள் வரலையா, அத்தனை சக்திகள் இருக்கிற ஒரு தேவதை ஒருத்தனை இன்னொருத்தர் கோச்சிக்கிறது, இல்லைன்னா ஒருத்தன் இன்னொருத்தர் செபிக்கிறது, இந்த மாதிரி இந்த வரம் கொடுக்கறது சாபம் கொடுக்கறது இதெல்லாமே அட் தி பிரகிருதி ரிலேட்டிவ் லெவல். நீ அங்கே போய் பிறந்துக்கோ உனக்கு சாபம் கொடுக்குறேன், நீ இங்கே போய் பிறந்து சாபம் கொடுக்குறேன், நீ மேலே லோகத்துக்கு போவே அது வரம் கொடுக்குற, எங்கே போய் என்ன பண்ணாலும் சுத்தல் தான். யூ ஆர் ஸ்டில் மூவிங் இன் தி பிரகிருதி ரிலேட்டிவ் வேர்ல்டு ஓன்லி. எந்த லோகத்துக்கு போனாலும் எந்த தேவத்துடைய அனுகிரகம் இருந்து எந்த சக்தி நமக்கு வரமாக கொடுத்தா கூட சரி. மாடர்ன் என்ன ஆயிடுச்சு, என்ன சொல்கிற, சயின்ஸு தான் எல்லா சித்திகள். சயின்ஸு கண்டுபிடிப்பு எல்லாமே சித்தங்க. அதனால இப்போது உதாரணத்துக்கு சயின்ஸு செல்ஃபோன் அనే சித்தினி கண்டுபிடிச்சது. ஒருத்தனு கண்டுபிடிச்ச அந்த செல்ஃபோன் சித்தி எல்லோரு கைக்கு கொடுக்கப்பட்டது. செல்ஃபோன் ஒரு சித்தி தான். ஏன் அதிலோ இங்கேருந்து நீ அடுத்தவங்க கூட பேசலாம், எங்கோ இருக்கிறவங்கக்கிட்ட, சித்தி தானே. தூரதர்ஷனம் அங்கிருந்த விஷயத்தினை நீ இங்கேருந்து பார்க்கலாம், அந்த நாட்டில் இருக்கிற மனிதனை பார்க்கலாம். ஆனால் வெளியில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு உபயோகப்படுத்துகிறோம். ருஷிகள் அந்த யுகத்தில் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சித்தி புருஷர்கள் சித்திகள் இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்னு உபயோகப்படுத்தலை, அவங்க மனசுலேயே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் அதே மாடர்னாக இப்போ இந்த யுகத்தில் வரும்போது வெளியில் வருது சித்தி. இப்போது கேள்வி கேட்குறேன், இந்த செல்ஃபோன் அనే சித்தி நம்மளை பிரகிருத்திலோ மாட்டி நம்ம அந்த சித்திக்கு அடிமை ஆயிட்டோமா, இல்லை அந்த சித்தினால் நமக்கு பிரயோஜனம் நிறையா இருக்கா, நஷ்டம் நிறையா இருக்கா? பிரயோஜனம் கொஞ்சம் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு நிறைய நஷ்டம்தான் நடக்கிறது. சித்தி ஏமாந்துட்டோம் இல்லையா, மயங்கி போயிட்டோம் இல்லையா, அதுக்கு அடிமை ஆயிட்டோம். பார்த்தீங்களா? அப்போது அறிவு ஞானம் అనేది இல்லாமல் கையில் சித்தி வந்தால் அது மிஸ்யூஸ் பண்ணுவோம், இல்லை அது நம்மளனே மிஸ்யூஸ் பண்ணி நம்மளனே அடிச்சுடும். உதாரணத்துக்கு தான் ஒரு செல்ஃபோன் சொன்னேன், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கு, எல்லாமே இப்படி தான், எல்லாமே ஒரு சித்தி தான். மனுஷன் இப்போ இங்கே சித்திகள் பார்க்க போகிறோம். காற்றில் பறக்கிறது, இங்கேருந்து அங்கே போகிறது. மனுஷனும் அப்படி நினச்சா விமானம் கண்டுபிடிச்சிட்டானே. இப்போது சித்திகள் சகஜமாகவே இப்போ பறவை பறக்கிறது, அது என்ன, அது எனக்கு சித்தி இருக்குன்னு நினச்சிக்கிறதா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் யாருக்கு இல்லைன்னு சொல்லி, சரி நீ பறந்து என்ன தான் பண்ண போகிறேன் சொல்லுங்க, பறந்து என்ன பண்ண போகிறோம்?
சரி, பறக்கிறதுக்கு இது ஏதோ கண்டுபிடிச்சிட்டான். அதிசித்தி தான், விமானம் கண்டுபிடிச்சிட்டான். விமானத்தில் ஒருத்தர் பறக்கிறது இல்லைப்பா, எல்லாரும் சேர்ந்தே பறக்கலாமான்னு சொன்னான். ஆனால் அந்த விமானத்திலேயே டெரரிஸ்ட்டு வேகமாக வந்து பாம்பெல்லாம் போட்டுட்டான். அந்த விமானத்தினே ஹைஜாக் பண்ணிட்டு நிறைய பேர் கொலை பண்ணுறான். அந்த விமானத்துக்கு விபத்து ஏற்பட்டுன்னா உள்ளே இருக்கிற 500 பேர் ஒரே வாட்டி சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. விமானம் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் உள்ள ஜலத்தில் ஜலர மீன் அந்த முதல்ல ஷார்க் மாதிரி இருக்கணும்னா இவன் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிட்டான். மூக்கு வச்சுட்டே போனால் 24 மணி நேரம் ஜலத்தை அடியிலேயே இருக்க முடிகிற அளவுக்கு இவனை சித்தி சம்பாதிச்சிட்டான். என்னதான் கடைசியில் மனசுக்கு நிம்மதி இருக்கா, மனசுக்கு சாந்தி இருக்கா. அதே மாதிரி வேறு லோகத்துக்கு போகிறது என்னது, இவனு ராக்கெட்டில் போகிறானே, ராக்கெட்டில் சந்திரமண்டலம் போயிட்டு வந்தான், மார்ஸுக்கு போயிட்டு வந்தான். இன்னொரு லோகம்தானே அது, இன்னொரு கிரகம், இன்னொரு இடம் தானே, சாதாரணமாக எட்டாதது சித்தி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இப்போ அதனால? இங்கே இருக்கிற சாதாரண வாழ்க்கை ஜீவிதத்தில் மனசுக்கு நிம்மதி இருக்கா? ஒரே ஒரு கேள்வி. சயின்ஸுடைய பல அட்வான்ஸ்டு கண்டுபிடிப்பு எல்லாத்தினால மனுஷனுக்கு நிம்மதி ஜாஸ்தி ஆகிடுதா, நிம்மதி குறைஞ்சதா? அப்புறம் ஆத்தியாத்மிக வளர்ச்சி வளவளவடன்னு வளருதா, இல்லை ஸ்டாக்னெட் ஆச்சா, நிந்தி போச்சா, கீழே போகிறதா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதனால் சித்திகளை வந்து சயின்ஸ் அனில் லோக்கத்தில் சாதிக்கிற இதுக்காக வந்து சித்தி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக சொல்லணும்னா, இப்போது பிறக்கும்போதே ஒரு குழந்தைக்கு அப்படியெல்லாம் கூட அபாரமான மெமரி பவர் இருக்குன்னு, இன்னொருத்தருக்கு அபாரமான நல்ல பாடக்கூடிய சக்தி இருக்குது. இதேதோ என்ன ஆச்சுன்னா இப்போது அது ஒரு சித்தி தான். இப்போ ஆனால் அந்த சித்தின்னு வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு இப்போ அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் கவனித்து பாருங்கள், லோகத்தில் எந்த எக்ஸ்ட்ரா திஸ் கல்ச்சரல் அந்த டேலண்ட்ஸ் இருக்கிற ஒரு டான்ஸராவது, ஒரு சிங்கராவது, ஒரு ஆக்டராவது, இந்த மாதிரி பல ஃபீல்ட்ஸில் எல்லாத்துலேயும் யாரும் கூட ஞானத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கு வரதில்லை, ரொம்ப ரேர். ஏன் வரதில்லைன்னா ஞானத்துக்கு அந்த பர்டிகுலர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் சித்தி தானே அது பாடுறது. அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்க, பிரகிருதி அவங்கள எப்படி அதிலேயே மாட்டி வைக்கிறது. பிரகிருதி அதிலேயே மாட்டி வச்சுட்டு அவங்கள வந்து ஒருக்காகவும் ஞானத்துக்கு சத்சங்கத்துக்கு போக விடாது. வாழ்க்கை கடைசி வரைக்கும் அந்த பேரு, புகழ், பணம், பிரதிஷ்டை அதில் இருக்குது. இப்போ அது சித்தி என்ன ஆயிடுச்சு இப்போது? அதனால் எந்த சித்தி எந்த ஃபெசிலிட்டி ஆவது சரி, உனக்கு ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு சத்சங்கத்துக்கு போய் கிளாஸுக்கு போகிறதுக்கு ஏன் இத்தனை பேர் ஏன் வேதாந்தம் ஞானம் கிளாஸுக்கு வரமாட்டுறாங்க, கேட்க மாட்டுறாங்கன்னா எல்லாரும் பல சித்திகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். ஒருத்தனுக்கு பணம் நிறைய இருந்தால் ஒரு சித்தி மாதிரி தான், அதுக்காக சம்பாதிச்சு அதில் அடைஞ்சிட்டான், பணக்காரன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பணம் இப்போது ஒன்று ரைட் பண்ணுறதா, நீ பணத்தை நீ ரைட் பண்ணுறியா? ரைடுன்னா அது மேலே அது கண்ட்ரோல் இருக்கா, அது ஒன்று கண்ட்ரோலில் வச்சுக்கிச்சா? இல்லை ரொம்ப அழகான ஒரு ஸ்திரீயோ புருஷனோ மனிதன் இருக்கான், அந்த அழகானது ஒரு சித்தி எப்படியோ வந்துச்சு பூர்வஜன்ம புண்ணியத்தினாலேயோ. அதனால் எதெல்லாம் எந்தெந்த அனுகிரகத்தினால தேவதா கந்தர்வா இவங்களால எல்லாத்தினால அந்த டான்ஸ் அது ஏதாவது வந்துச்சுன்னா மனிதன் யாராவது அதில் ஒன்று தப்பிச்சுக்கிட்டு ஞானமானத்துக்கு வரானா? பாப்பம். அதெல்லாம் ஏதாவது சித்திகள் வந்து நம்ம நடுவில் நின்றுட்டு நம்மளே மோட்சத்துக்கு ஆத்ம ஜான விசாரணத்துக்கு வேதாந்தத்துக்கு போகாமல் நம்மளை தடம் பண்ணுறதுன்னா அது பாபம். அதனால்
ஏதோ ஒரு பாபம் காரணம்தான் அந்த ஏதோ ஒரு விதமான ஒரு சித்தி அட்ராக்ட் பண்ணுறது. உங்கள் வீடே உனக்கு ஒரு சித்தி. சில பேர் பெரிய வீடு, அங்கே எனக்கு எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து கிளாஸுக்கு வர முடியும். அசలు சொல்லிக் கொடுக்கறதே ஞானம். இந்த வேதாந்த டீச்சிங்கே யாரோ 4-5 பேர் பண்ணுவாங்க பெரிய ஊரில், அவ்வளோ பெரிய ஊரில். அதே பக்கத்துலேயோ தெரிஞ்சு இருந்தால் கூட கிளம்பி வரமாட்டான். ஏன்னா இதெல்லாமே என்னுடைய பணம், என்னுடைய அதிபாத்துக்கு அது அது எனக்கு இருக்க, அது நான் பார்த்துக்கணும். அதனால நான் இப்போ எனக்கு இதுக்கு ஞானம் வேதாந்தம். ஸோ இந்த மாதிரி பல வகையாக சிந்திச்சு பார்த்தா இந்த சித்திகள் అనేది தடம் தான். శాస్త్రத்திலோ அநேக பல பேர் ஞானிகள், அந்த ஆத்ம நிஷ்டர்களான ஞானிகள் எல்லாரும் சொல்லுவான், சித்திகளனே வரணும்னு ஆசைப்படக்கூடாது. வந்தாலும் எனக்கு வேண்டான்னு நமஸ்காரம் பண்ணணும், அது பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். அது இல்லைன்னா நம்மளை ஆட்ட வைக்கும். நீ அப்படியே ஒன்று பாரமார்த்திக சத்தியத்துக்கு போக விடாது. லோகத்தில் லோக்கலாக இருக்கிற சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் சித்திக்கே நம்ம எந்த அளவுக்கு ஆட்டமாடுறோமே, இப்படிப்பட்ட அஷ்ட சித்திகள் ஏதாவது ஒன்று நின்றுட்டா. அதனால தான் புராணத்தில் அத்தனை கதைகள் சொல்லும் போதும் என்ன வித்தியாசம், அந்த லோகம் இன்னும் அவங்களுக்கு பேர் வேறே கொடுத்தோம். தேவதன்னோ கந்தர்வன்னோ அதனோ. பாகவதத்தில் எத்தனை கதைகள் பார்த்தோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல பிறந்திருந்த அந்த அந்த தேவதர்களும் ஏன் அப்படிப்பட்ட தப்பு பண்ணணும்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் இருக்கணும்? அதனால் ஞானம் வந்தால் தவிர இந்த ரிலேட்டிவ் பந்தம் பிரகிருதி இதிலிருந்து விடுதலை கிடையாது. அதனால் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆத்ம ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது பகவான் கீதையிலோ பல இடத்துல எல்லாம் கூட, இங்கே கூட ஹம்சகீதை அதெல்லாம் பார்த்தோம். சரி, இதெல்லாம் பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு அதனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம ஆழமாக போய் பார்த்து படிச்சுக்கிட்டது வேணும். பகவான் என்ன சொல்கிறார் அதை கேட்டு ஜஸ்ட் அப்படியே கடைசியில் எப்படி கூட அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரோ, இந்த சித்திகளை எப்படி ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணோம், அதை ஆசிக்கக்கூடாது, உபயோகப்படுத்தக்கூடாது, அது வேணுமனு விரும்பக்கூடாது, தேவையில்லை. சரி, பகவான் சொல்கிறார் இப்போது. ஸ்ரீ பகவானுவாச்ச சித்தயோஷ்டாதச ப்ரோக்தா தாரணா யோகபாரகைः தாசாமஷ்டௌ மத்பிரதானா தசைவ குணஹேதவஹ. முதல் இந்த ஸ்லோகத்தில் பகவான் நான் ரொம்ப பதபதத்துக்கு போக மாட்டேன், உங்களுக்கு அப்படியே சாரம் சொல்லிட்டே வருவேன். எத்தனை சித்திகள் இருக்குன்னு முதல்ல நம்பர் சொல்கிறார் பகவான். மொத்தம் ஒரு 8 முக்கியமான மேஜர் சித்திஸ் ஆர் தேர். அப்புறம் ஒரு 10 உபசித்திஸ் ஆர் தேர், குட்டி சித்திஸ் ஆர் க்ஷுத்ர சித்திஸ். அப்புறம் இன்னும் கூட அதுக்கு கீழே இன்னொரு 4 இருக்கு. ஸோ மொத்தம் ஒரு 22 சித்திகளை பற்றி இங்கே பகவான் சொல்கிறார். ஆனால் சாதாரணமாக அஷ்டசித்திகள்னு சொல்கிறோம். அஷ்டசித்தி நவநிதிகே தாத ஹனுமான் சாலிஸில் படிப்போம். அப்போ பகவான் இங்கே இந்த யோக பாரகைஹி, யோகத்துடைய எண்ட், அல்டிமேட் யோகத்துடைய, நாட் ஞானத்துடைய, யோகத்தில் ஒரு சிறந்த ரொம்ப தீவிரமான அபியாசம் பிராணாயாமம் அதெல்லாம் குரு கிட்ட இருந்துட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப நிகிரகத்தோடு அப்படியெல்லாம் டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் பிராணாயாமம் ப்ளஸ் மெடிடேஷன் அவங்க அப்படிப்பட்ட அந்த ரீச் எண்டு பினக்கில், அந்த பாரம்னா கரை, அந்த கரை வரைக்கும் பார்த்தவங்க யோக விஷயத்தில் இந்த எதை வச்சு
தாரணான்னு தியானம் வச்சுக்கிட்டு அது ஒரு தனிப்பட்ட விஷயத்து மேலே தாரணை பண்ணி அடைஞ்ச அந்த யோக பாரகைகி அவங்கள இப்போ சொல்கிறாங்க. முக்கியமாக 8 சித்திகள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அஷ்ட சித்திகளை அப்புறம் எனக்கிட்ட பகவான் சொல்லிக்கிறாரு. அது எனக்கிட்ட பிரதானமாக எனக்கு இருக்கு அந்த அஷ்ட சித்திகள். ஆனால் எனக்கிட்ட சகஜமாக இருக்கு. அது அண்டர்லைன் பண்ணிக்கணும். பகவான் అనేది ஈஸ்வரனுக்கு இந்த அஷ்டசித்திகள் அவர் ஏதோ தபசு பண்ணி பிராணாயாமம் பண்ணி சம்பாதிச்சது கிடையாது. அதுக்கப்புறம் சில வாட்டி சித்திகள் வந்துடும் போயிடும். ஆனால் பகவானுக்கிட்ட இந்த சித்திகள் அஷ்டசித்திகள் அப்படி போகாது. ஸோ சகஜமாக இருக்கிற தாசாம் அஷ்டோ மத் பிரதானா என்கிட்ட. அப்புறம் ஆனால் இன்னொன்று 10 குணஹேதவா, சத்வகுண ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற அந்த காரணத்தினால சில பேருக்கு வேறு இன்னொரு 10 சித்திகள் இருக்குது. அது அவங்களுக்கு எல்லார்கிட்ட இருக்கும். ஆனால் அஷ்டசித்திகள் முக்கியமாக 8 எனக்கு சொந்தம். அப்படின்னா நான் சகஜமாக எனக்கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் முதல் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அந்த குணஹேத்தவன்னா சத்வகுணத்துடைய உத்கர்ஷன்னா அந்த சத்வகுணத்துடைய பவர்னால அந்த 10 குட்டி சித்திகள் வரலாம். அது சொல்லி ஸோ மொத்தம் 8, 10, 18 சொன்னார். அதனால தான் பகவான்னு சொல்லும் போதே வேறு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறோம்? சகஜமாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரீயः. பாருங்க, 6 ஒரு விஷயங்களை யாருக்கிட்ட சமக்கிரமாக இருக்காருன்னு பூர்ணமாக இருக்க எப்பவுமே இருக்கோ அந்த சக்தி அவருக்கு பேர் தான் பகவான். ஐஸ்வர்யம் சமக்ரம், வீரியம் சமக்ரம், அந்த சமக்ரம் வார்த்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அப்புறம் யசஸ் சமக்ரம், சரியா? அப்புறம் ஞானம், சமக்கிரமான பூர்ண ஞானம், சர்வத்தினை பற்றி ஞானம். அதே சமயத்தில் வைராக்கியம், எதுலேயும் பற்று இல்லை, எதுவுமே டிசைர் கிடையாது. ஆனால் அதெல்லாம் அங்கே இருக்கு. யாருக்கிட்ட அப்படி 6மே இருக்கின்றனதோ ஞான வைராக்கியச்ச யோகச்சைவ ஷண்ணாபக இதீரிதா. இந்த 6 இருக்கிற ஆரத்தினு பகான்னு சொல்லப்படுறதே. ஷண்ணா பக இதி, அதனால தான் பகவான். பகான்னா இந்த 6ங்க. இது யாருக்கிட்ட இருக்கு? அவர் பகவான். மிச்சம் எல்லாரும் கபவான் தான். அதனால தான் லோகத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் பகவான்னு டைட்டில் கொடுத்துட்றாங்க சிஷ்யர்கள். லோக்கல்ல பரவாயில்ல, ஏதோ அவங்களோட நம்பிக்கை. ஆனால் யாருமே பகவானுக்கு ஈடாக ஆக முடியாது. இந்த சரீரத்தில் இந்த லோகத்தில் ஏதாவது சரீரம் எடுத்துக்கிட்டு பகவான் ஆக முடியாது. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்குவாங்க. சரி, எனிஹோ இந்த 6. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் 4வது ஸ்லோகத்தில் அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இப்போது அதோடைய பேரெல்லாம் சொல்கிறார். அணிமா மஹிமா மூர்த்தேஹே லகிமா பிராப்திரிந்திரியைஹி பிராகாம்யம் ஸ்ருதத்ருஷ்டேஷு சக்தி பிரேரணமீஷிதா. இந்த ஸ்லோகத்தில் 6 சித்திகளை பற்றி சொல்கிறார். பேர் மட்டும். ஒன்று அணிமா. அணிமான்னா சிம்பிள் டெஃபினேஷன் கொடுப்பேன். அணிமான்னா ரொம்ப அணு, எவ்வளோ சின்ன சைஸு கூட தன்னை ஆக்கிக்க முடிய சக்தி அணு.
அது அன்னிமா ஆகிறது. எப்படி ஹனுமான்ஜி சீதாதேவின்னு முதல் தடவை போய் பார்க்கும்போது அசோகவனத்தில் அந்த அசோகவனத்துக்குள்ள லங்கைக்குள்ளே பிரவேசம் பண்ணும்போதே சின்ன குரங்கா மாறிட்டார், சின்ன சைஸுக்கு மாறிட்டார். அப்புறம் அந்த மாதிரி இருந்துட்டு தப்பிச்சு அப்படி இப்படி இங்கே தேடி 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 அசோகவனத்தில் அந்த மரத்து மேலே உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப சின்ன சரீரம். அப்புறம் சீதாதேவிக்கு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் மகிமா காட்டிட்டார். மகிமான்னா பெருசாகிறது. எவ்வளோ பெருசு வேணும், மலை சைஸுக்கு ஆகலாம், மரம் சைஸுக்கு ஆகலாம். அப்படி தான் சீதாதேவி, நீ இவ்வளோ சின்ன வானரனா இருக்க, நீ எப்படி என்ன தூக்கிட்டு போவே அப்படியெல்லாம் சந்தேகமாக கேட்டால் அதெல்லாம். அப்போது ஹனுமான்ஜி அவருடைய பெரிய ரூபத்தின்னு காட்டிட்டார். இந்த மகிமாக்கே சில இடத்துல கரிமான்னு சொல்லுவோம். கரிமான்னா பெருசாகிறது, இல்லைன்னா பெருசாகும்போது வெயிட் இருக்கும் இல்லையா, சின்னதாகும்போது லைட்டாக இருக்கும். ஸோ டு பிகம் ஹெவி, டு பிகம் லைட். ஆனால் டு பிகம் லைட் అనేది மூணாவது சித்தியாக சொல்லப்படுதுங்க இங்கே, லகிமா. ஸோ மகிமான்னா எவ்வளோ சைஸுக்காயினா ஆகிறே, எவ்வளோ சின்னதான ஆகிறே. ஆனால் மூணாவது லகிமா வெயிட் இல்லாமல் ஆகிறது. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வெயிட் இல்லாமல் ஆகிறது. இல்லை நான் இந்த சைஸ் தான், ஆனால் நான் ஒருத்தர் மேலே போய் தோல் மேலே உட்கார்ந்தாவோ, இல்லை அவங்க மடியில் உட்கார்ந்தாவோ, கிருஷ்ணரை காட்டிட்டார் யசோதம்மாக்கு. ரொம்ப கனமாக ஆயிடுச்சார், மலை மாதிரி. அம்மாவுக்கு தாங்க முடியல யசோதம்மாக்கு. உடனே குழந்தை தூக்கி எடுத்து கீழே பக்கத்தில் வச்சுட்டான். என்னோட இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அதனால லகிமா மூணாவது சித். இந்த மூணுமேவா தேகத்துக்கு சம்பந்தப்பட்டது. இது மூணுமே ஓகே, தேகத்துக்கு சம்பந்தப்பட்டது. அடுத்தது 4 பிராப்திஹி. பிராப்திகன்னா அந்தந்த பிராணிகளுடைய இந்திரியங்கள் அதெல்லாத்துக்கு சம்பந்தப்பட்ட ஞானம். இப்போது பிராணிகள் கூட பேசலாம். அப்படிப்பட்ட அந்தந்த பிராணிக்கு இருக்கிற அந்தந்த பர்டிகுலர் ஞானம், சரியா, அது கூட. இப்போ நாய்க்கு ஒரு ஸ்பெஷல், அது ஸ்மெல் பண்ணுறதுல ஸ்பெஷல். அதே மாதிரி தூரமாக இருக்கிறதுல பார்க்குறதுல சில பறவைகளுக்கு ஸ்பெஷல், கண்ணுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்படி சிலதெல்லாம் ஸ்பர்ஷ, சில இதில் கரண்ட்டு உற்பத்தி ஆகும், வெளிச்சம். இந்த மாதிரி அந்தந்த பிராணிகளுக்கு இருக்கிற இந்திரிய சக்தினி ஞானத்தினு நம்ம அடையிறது பிராப்தி. இது இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அடுத்தது 5வது பிராகாமியம். பிராகாமியம்னா இந்த லோகத்திலோ எந்த சுகமாவது வேணுமன்னா, பரலோகத்தில் இருக்கிற எந்த சுகமாவது வேணுமன்னா அந்த போகங்களே காமியம். பிரகர்ஷணீன காமியம், பிராகாமியம், அது இருக்கிறது பிராகாமியம் 5. 6வது ஈஷித்துவம். ஈஷித்துவம்னா இந்த பௌத்திகமான இந்த சக்திகள் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சபூதங்களன்னு. மழை பெய்யும்னா பெய்யும். அப்புறம் அப்படிப்பட்ட சித்தர்களும் இருக்காங்க தமிழ்நாடுக்குள்ளே. யாரை பற்றி சொல்லுவாங்க, ஒரு ராஜா சொன்னார் அந்த சித்தர்கிட்ட, இன்றைக்கி பௌர்ணமி தான், இன்றைக்கி அமாவாஸ்யை தானே அன்னார். அமாவாசை இல்லைன்னா அந்த சித்தர் சொல்கிறார் பௌர்ணமி அண்ணா. பௌர்ணமி எங்கே காட்டுன, வெளியில் போய் பார்த்தா சந்திரன் இருக்கான். ராஜா பார்த்தான், அசந்தி போயிட்டான். இப்படி பௌத்திக சக்திகள். மழை வேணுமன்னா எங்கேயுமே அசல் மேகமே காணாது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மேகம் மழை பொழிஞ்சிடும். ஈஷித்துவம் அப்படின்னா இது மனசுக்கு சம்பந்தப்பட்டது. சங்கல்பம் மனசில் நினச்சா அந்த ஈஷித்துவம். ஈசனுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு சக்தி. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் மிச்சம் அதோடைய லிஸ்ட்டு சொல்கிறாரு. குணேஷ்வசங்கோ வசிதாம் யத்காமஸ்ததவஸ்யதி ஏதாமே சித்தயஸ் சௌமிய அஷ்டாவௌத்பத்தி காமதாக. சித்திகளை பற்றி பேசுகிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்ருப்பேன்.
தூங்கிட்டு மாட்டேன் தெரியும், ஆனால் கூட நான் உஷாராக இருக்கியா கேட்குறியா உத்தவா, ஏ சௌமியா அனே பகவானை கூப்பிடுறார். ஏ எனக்கு பிரியமானவனே உத்தவனே. அடுத்தது என்ன சொல்கிறாரு? 7வது வசித்வம். வசித்வம்னா இந்த பல சப்தாதி விஷயங்கள் எல்லாம் இருக்க, நம்ம 5 புலங்களுடைய விஷயங்கள் அதெல்லாம் எது மேலே கூட ஆசக்தி இல்லாமல் வசீகரணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய சக்தி கூட இருக்கும். அந்த மாதிரி வசித்துவம். இல்லை அடுத்தவங்களின் வசீகரணம் பண்ணிக்கிறது, அடுத்தவங்களுடைய பிஹேவியரு, அடுத்தவங்களுடைய மனசுன்னு எல்லாத்தையும் இவனை வசம் பண்ணிக்கலாம். இந்த ஹிப்னோட்டிசமில் பண்ணுற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு. ஸோ வசித்துவம். அதுக்கப்புறம் 8வது காமாவசாயித்வம். காமாவசாயித்வம் அப்படின்னு சொன்னால் யத் காமஹ அவசியதி. காமாவசாயித்வம் அப்படின்னா எந்த ஆசை, எல்லா ஆசைகளும் தீர்ந்ததுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஆனந்தம் என்ன இருக்கின்றனதோ அந்த ஆனந்தத்தினை கூட அவன்கிட்ட வச்சிருக்கிறான். காமத்துடைய த கடைசி ஹையஸ்ட் ஹாப்பினஸ் அதையும் தனக்குள்ளே ஃபீல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது. அப்படி எல்லா ஆசைகளும் நிறைவேறினதுக்கப்புறம் எவ்வளோ திருப்தி இருக்கும், அந்த திருப்தியோடு இருக்கிறது காம அவசாயித்வம். இந்த 8மே எனக்கு சகஜமாக இருக்குன்னு பகவான் சொல்லிக்கிறார். இந்த 8மே எனக்கு சகஜமாக எனக்கிட்ட இருக்கு. இப்போ அதுக்கப்புறம்தான் மிச்சம் லிஸ்ட்டு கொடுக்குறாரு. 6வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, அனூர்மிமத்வம் தேஹேஸ்மின் தூரஸ்ரவணதர்ஷனம் மனோஜவ காமரூபம் பரகாய பிரவேசனம். அடுத்தது இங்கே நின்று தனி கணக்கு பண்ணிக்கிட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அனூர்மிமத்துவம். ஊர்மி அப்படின்னா அலை, இல்லைன்னா ஜலத்தில் ஏற்படுற அந்த சுழி இருக்குல்ல, விரல்பூல், அது பேர் சுழில். ஆனால் ஊர்மயா அதுக்கு பேர். அது இல்லாமல் இருக்கிறது. எத்தனை ஊர்மயா சாஸ்திரத்தில் என்ன சொல்லணும், வேதாந்தத்தில் படிக்கும்போது ஷட் ஊர்மயா. தேர் ஆர் 6 இப்படிப்பட்ட விரல்பூல்ஸ் மாதிரி மனுஷன் கஷ்டப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற 6 விஷயங்கள் இருக்கு. அதில் 2 பசி தாகம் பிராணமய கோஷத்துக்கு வருது. அதுக்கப்புறம் ஜரா அண்டு வியாதி, மூப்பு அண்டு வியாதி ரோகம் இந்த ஸ்தூல தேகத்துக்கு வருது. அப்புறம் சோகம் அண்டு மோகம் மனசுக்கு வருது. மொத்தம் 6 ஊர்மிகள். இந்த அனூர்மிமத்துவம், இந்த 6மே எது கூட அவனை தாக்க விடாமல் இருக்கிற சக்தி. அப்படின்னா சாப்பிடாம இருக்க முடியும், ஜலம் கொடுக்காமல் இருக்க முடியும். அது எவ்வளோ நாளுன்னு கேட்காதுங்க, இருக்கிறான், அப்படி இருக்கிறான். அதனால தான் சில பேர் சமாதி அண்டர் கிரவுண்டு மண்ணில் ஜலத்தில் இருக்கான் அப்படியெல்லாம் சொல்லணும். ஸோ அனூர்மிமத்துவம். அடுத்தது தூரதர்ஷன ஸ்ரவணம். தூரதர்ஷன், நம்ம டிவிக்கு அதுதான பேர். எங்கோ தூரமாக நடக்கிற விஷயத்தினே அந்த காட்சினி பார்க்கலாம். இதுதான் சஞ்சயருக்கு வியாச பகவான் பிரசாதம் பண்ணார். அந்த பகவத்கீதை பேட்டில் ஃபீல்டு மகாபாரதம் மொத்தம் பார்த்து திருத்தராஷ்டிரக்கு சொல்கிறதுக்காக. தூரதர்ஷன தூர உள்ள இருக்கிறது கேட்கலாம், பார்க்கலாம், கேட்கலாம், 2மே. ஆடியோ அண்ட் விஷுவல் 2மே. டிவியில் 2மே வருதில்லை நமக்கு.
அங்கேருந்து சப்தமும் கேட்குறது, படமும் தெரியறது. அப்போ தூரதர்ஷனம் ஒரு சித்தி தான். ஆனால் அந்த சித்தி தூர்தர்ஷன் நம்ம என்ன தான் பண்ணுறது? என்ன தான் அடைஞ்சோம் டிவி பார்த்து சத்சங்கத்துக்கு கூட வரத்துக்கு டைம் இல்லைன்னு. பகவானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக காலையில் அதெல்லாம் செய்ய மாட்டான். என்னதான் அந்த டிவிக்கு அடிமையாகிடுறேன். குழந்தைகளும் பெரியவங்களும் எல்லாரும் அடிமையாயிட்டான். பாட்டிமார்களோடு சேர்ந்தேன் நிறைய பேர் ரொம்ப வருஷமாகவே நிறைய. இப்போது அதுக்கும் டிவிகளெல்லாம் போயிடுத்து போல் இருக்கு. ஆனால் அதுக்கு பதில் இப்போ கம்ப்யூட்டர்ஸே வந்துச்சு, சின்னதாக லேப்டாப் அணி, டேப்லெட் அணி, செல்ஃபோன். அப்பா போதும், அதோட அவதாரங்கள் தான் இது எல்லாமே. அதோட அனதர் வெர்ஷன் சொன்னால் இல்லையா, சயின்ஸில் வர்றது எல்லாமே அனதர் வெர்ஷன் ஆஃப் தி சித்தீஸ். அதனால் தூரதர்ஷன ஸ்ரவணம், தூரஸ்ரவண தர்ஷனம். அடுத்தது மனஜவக, மனசே வேகமாக போகும். அந்த மனசுக்கு மேலே இன்னும் வேகமாக போகக்கூடிய சக்தி இல்லை. மனசுக்கு எவ்வளோ வேகம் இருக்கோ அந்த வேகத்தில் அடுத்த க்ஷணத்திலேயே அங்கே பிரத்யட்சமாகலாம். இங்கே மறைஞ்சு போய் அங்கே பிரத்யட்சமாகலாம். மனஜவக. அப்புறம் காமரூபம், எந்த ரூபம் வேணுமுன்னா எடுத்துக்கலாம். கொசுவாக மாறலாம், பசுவாக மாறலாம். புராணங்களுக்குள்ளே நிறைய கதை பார்க்குறோம் இல்லை, எப்படி மீனாக மாறலாம். ஒரு ராஜா கேட்டார், ஒரு மரத்து மேலே 2 பறவைகள் இருந்து ரொம்ப ஞானம் பற்றி எல்லா விஷயம் பேசுறது. அதனால் எந்த ரூபத்திலாவது கூட அந்த சித்தர் இருக்கலாம். காமரூபம், ஆசைப்பட்ட ரூபத்தின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பரகாய பிரவேசனம். இந்த கூடு விட்டு கூடு போகிறதுன்றாலே, இந்த சரீரத்தினை விட்டுட்டு, ஆனால் இது சத்தி போகாதோ, இது ஜாக்கிரதை யாராவது பார்த்துட்டே இருந்து இது அப்படி இருக்கும். ஆனால் இதில் அந்த ஜீவம் மட்டும் ட்ராவல் பண்ணி மனசோட சூக்ஷ்ம சரீரம் வேணுமென்னு சொல்லி போய் இன்னொரு சத்தி போன சரீரத்தில் உடனே பிரவேசம் ஆகலாம். இது சங்கராச்சாரியருடைய வாழ்க்கையில் கூட இந்த பரகாய பிரவேசம் பண்ணதா கதை சொல்லப்படுறது. அப்படின்னா சங்கரருக்கு எல்லா சித்திகளும் இருந்தது. ஆனால் அவர் அதை பற்றி எங்கேயுமே பேசலை. இருந்தது அவர் ஈஸ்வருடைய அவதாரம்னு சொல்லணும், சங்கரோட அவதாரம்னு எப்படி சொன்னாலும் மாதிரி. இப்போ சாதாரணமாக தானே வாழ்ந்திருந்தார். ஆனால் அஷ்டசித்திகள் இருந்தது. அவர் யோகியாகவே பிறந்தார், சகஜமாக தானாக வந்தது. ஆனால் அது எந்தோ அந்த ஒரு விஷயம் அவசரம், ஞான விஷயத்தை தத்துவத்தினை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் பண்ண அந்த சிரமத்தில் தேவைப்பட்டது 2. அப்படி அம்மா இறந்து போனப்போ அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாரு, ஒரே பிள்ளை தான், கவலைப்படாத, நீ உன்னுடைய மரண சமயத்தில் நீ என்னை கூப்பிடு, நினச்சிக்கோ, நான் வரேன்னாரு. மாதிரி அப்போ அந்த சமயத்தில் எங்கே காஷ்மீரில் இருக்காரா காசியில் இருக்காரோ தெரில. ஆனால் பக்கத்தில் நின்றுட்டார். எப்படி அந்த காலத்தில் அவ்வளோ தூரத்துலேருந்து அப்படி வர முடியும்? நமக்கு அது ஆச்சரியம் தான் இருக்குது. ஆனால் எங்காவது அவருடைய ரைட்டிங்ஸில் இந்த சித்திகளை பற்றி பாராட்டியோ சொல்லியோ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ டிஸ்கஸ் பண்ணுறதோ ஒன்றும் கிடையாது. எங்காவது சொல்லணும்னு நெகேட் பண்ணி அதெல்லாம் ஜாக்கிரதை இருக்கணும், கிட்ட கூட வரவிடக்கூடாது. அதை பற்றி நினைக்க வேண்டாம். பரகாய பிரவேசம். அப்புறம் அடுத்தது 7வது ஸ்லோகத்தில் ஸ்வச்சந்த மிருத்யுர்தேவானாம் சஹ கிரீடானுதர்ஷனம் யதா சங்கல்ப சம்சித்தி ஆக்ஞா பிரதிஹதா கதிஹி. ஸ்வச்சந்த மிருத்யுன்னா இஷ்டப்படும் போது மரணம் அடையலாம். ஆனால் ஒன்று பாருங்க, இத்தனை சொன்னால் கூட மரணம் அடையாமல் இருக்கிறதுன்னு சித்தி இல்லை. நம்ம சந்த ஞானேஸ்வர வாழ்க்கையில் சொல்கிற அந்த சாங்தேவ் மகாராஜ் பற்றி சொன்னால் கூட 1400 வருஷம் வாழ்ந்தார். அத்தனை வாட்டி காயக்கல்பம் பண்ணி சரீரம் மாற்றிட்டு அப்படிலாம். ஆனால் கடைசியில் திருப்தி வரலையே.
ஞானம் அடைஞ்சேன், பரிபூர்ணத்தை அடையலை. அப்போ திரும்பி சந்த் ஞானேஸ்வரர் கிட்ட வந்து அவரோட தங்கச்சி முக்தாபாய் கிட்டேருந்து ஞானம் வாங்கிட்டான், உபதேசம் வாங்கிட்டேன். அவ்வளோ பெரிய யோகி. ஸோ இச்சை நினைக்கும் போது இது டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு மகாபாரதத்தில் காணப்படுற பீஷ்மாச்சாரியர். அவர் அந்த பர்டிகுலர் உத்தராயணத்துக்காக காத்துட்ருக்கிறாரு, அம்புஷயமில் இருக்கார், உயிர் போல. ஏன்னா அவருக்கு தெரியும் சங்கல்பம் இருக்குது, அப்படிப்பட்ட சக்தி இருக்கிற அவர். ஸ்வச்சந்த மிருத்யு. நிறைய பேர் அப்படி இல்லை, இவ்வளோ நாள் இருப்பேன், அந்த நாளைக்கு நான் போவேன் எல்லாம் தெரியும் சொல்லுவான். அப்புறம் அடுத்த தேவானாம் சக கிரீடா அனுதர்ஷனம். தேவதர்கள் கூட அப்சரச கந்தர்வர்கள் கிண்ணர்கள் இப்படிப்பட்ட அந்த அளவுக்கு அவங்க அனுபவிக்கிற சுகபோகங்கள் கிரீடா விளையாட்டுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து இவங்க விளையாடக்கூடிய போகக்கூடிய சக்தி அப்படி இருக்குமா. தேவானாம் சக கிரீடா அனுதர்ஷனம். அடுத்தது யதா சங்கல்ப சித்திஹி. ஏதாவது சங்கல்பம் எடுத்தால் அது நடக்கும். அப்படிதான் சில சித்த மகாத்மாவுடைய கிட்ட நமக்கு வரலாறில் படித்து அவங்க சரித்திரம் தெரியும். அவங்க வந்து சௌபாகியதி பவான்னு சொன்னால் 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட குழந்தை பிறக்கும். அப்படி நடந்த விஷயங்கள் இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இனிமேல் பிறக்காதவங்களுக்கு பிறக்கும். அதே உயிர் போய் ஆல்மோஸ்ட் உயிர் போச்சுன்னு, ஆனால் இவர் கெட்டு கொண்டு வந்து தொட்டி அவர் சங்கல்பம் இல்லை, உயிர் போல ஏந்திரு. ஸோ யதா சங்கல்ப சித்தி. அதனால் மகாத்மர்கள் வந்து அவங்களா சங்கல்பிக்கலைன்னா கூட, ஆனால் ஸ்பான்டேனியஸாக எது அவங்க வாயால் வருதோ இது சொல்லப்படுது, அது நடக்கிறது. ஆனால் இது மொத்தம் திரும்பி எல்லாமே எட் த ரிலேட்டிவ் லெவல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஞானியுடைய சங்கல்ப சித்தினால் நம்மளுக்கு உடனே சட்டுன்னு ஞானம் கொடுக்க முடியாது. அப்படி சட்டுன்னு பூர்ண ஞானம் அவனுக்கு ஜீவன் முக்தி கொடுக்கறது అనేది அது மட்டும் நடக்கிறது இல்லை. மிச்சம் எல்லாம் உனக்கு பணக்காரனாகணும்னு அது கொடுப்பான். அதனால தான் நிறைய பேர் அந்த சித்தர்கள்கிட்ட போகணுன்னு ஆசைப்படும். ஏன்னா பல லௌகிக விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். அதனால சுவாமி சொல்லுவார், அது எல்லாத்துலேயும் மாட்டிக்கூடாது. டோன்ட் கெட் லாஸ்ட் இன் தெம். ஸோ கடைசியில் இப்போ அதே மாதிரி அந்த சித்திகள் இருக்கிறவங்கள அவங்க எக்ஸிபிட் பண்ணாமல் மார்க்கெட் பண்ணாமல் இருப்பானா? நமக்கு சொன்ன ஒரு டேலண்ட் இருந்தாவே நம்ம ஏதோ பெஞ்ச் மெர்சிடிஸ் கார் வாங்கக்கூடிய ஏதோ பணம் சக்தி இருந்தது, அது அப்படி வாங்கிட்ட சும்மா கேரேஜில் வச்சு அப்படி எதுக்கு வாங்குற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, சித்தி பாருங்கன்னு காட்டுறதுக்கு அந்த ஒரு கார் வாங்கணும், அதுக்கு காட்டணும். ஸோ சின்ன சித்தி இருந்தாவே ஒரு நல்ல பாட தெரிஞ்சவன் என்ன அப்படி இருப்பான், தியாகராஜர் மாதிரி கடவுளுக்காக பாடிக்கிட்டே உட்காரானா? எத்தனை பேர் அப்புறம் பாட ஆரம்பித்து கச்சேரி பண்ணுறாங்க. எல்லாரும் பெரும்பாலும் நீங்கள் பாருங்கோ, இது சைடு பாயிண்ட் இல்லை, இந்த இடத்துல சொல்லணும். நிறைய ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லியிருக்கானா ஆல்ரெடி. மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் ஜென்ஸானா நிறைய பேருக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்கு. ஆனால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அந்த டைமுக்கு வந்துடும், எல்லாம் செய்யணும். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ட்ரங்கர்ட்ஸ் ஆர் டிபேச்சர்ஸ். நான் சும்மா சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவங்கள பற்றி வாழ்க்கை. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி லேடிஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரும் பணம், துணி, அலங்காரம், ஆபரணங்கள் இதில் ஆசை. அதெல்லாம் காட்டணும். எங்கெங்கெல்லாம் சான்ஸ் வருது அப்போ இதெல்லாம் காட்டணும். ஸோ அப்போது மாட்டிக்கிட்டாங்க இல்லையா?
அந்த அந்த ஒரு சித்தினால, ஒரு ஸ்பெஷாலிட்டினால. மரத்து கீழே படுத்துக்கிட்டு சர்வசங்க பரித்தியாகி இருக்கிற ஞானிக்கு இருக்கிற சந்தோஷம், ஆனந்தம், திருப்தி, நிம்மதி இருக்கா அவங்களுக்கு? பூர்ணத்துவம் வருதா? யதா சங்கல்ப சித்தி. அடுத்தது அப்பிரதிஹதா ஆக்ஞா ஆகதிஹி. எதிரில்லாமல் யாரும் தடுக்க முடியாது. ஒரு ஆக்ஞை கமாண்ட் கொடுத்தாருன்னா அது எல்லா இடத்துலும் அப்ளை பண்ண மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். யாரும் எதிர் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு திறமை. இப்போது இங்கே ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த மாதிரி ஒன்று என்ன சொன்னோம், ஞானத்தினி ஜீவன் முக்தினி அப்படி சங்கல்பித்தினால டக்குன்னு கொடுக்க முடியாது. அந்தந்த ஜீவனும் ரொம்ப பரிபக்குவமாக இருந்து, ஏன்னா முதல்ல அந்த சித்திகள் இருக்கிற அந்த மகாத்மாக்கே முதல்ல அவருக்கு ஜீவன் முக்தி பூர்ண ஞானம் ஆத்மனிஷ்டன் ஆகலை. ஆத்மனிஷ்டன் ஆனதுக்கப்புறம் அந்த சித்திகளை உபயோகப்படுத்த மாட்டோம். அப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னா கிருஷ்ணர் பகவான்கிட்ட எல்லாம் இருக்கேன்னு சொன்னோம். அப்படி பகவான் கிருஷ்ணர் யுத்த பூமியில் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள் சொல்லி தான் அர்ஜுனனை திருத்தணுமா? அப்படி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கூட அர்ஜுனனுக்கு ஏதாவது சாஸ்வதமான ஞானம் வந்ததா? ஆத்மனிஷ்ட வரல. தற்காலத்துக்கு அவனுடைய டியூட்டின்னு உணர்ந்தான், வேலை செஞ்சிட்டான். அது கூட அப்படியே சட்டுன்னு சங்கல்பம் பண்ணி பகவான் அர்ஜுனனுக்கு இருக்கிற டிப்ரெஷன் போட்டோம் అని அவர் மனசில் நினச்ச போகாதா? ஏன் பண்ணல? அதே மாதிரி ஆக்ஞை தூது வந்தார்ல கிருஷ்ணர், அப்போ பேசி சொல்லி ஏன் இவங்களை எல்லாருடைய துரியோதனா, துஷாசனா, சகுனி இவங்களோட எல்லாரோட புத்தினி மாற்ற முடியல? வந்தார் இல்லை மீடியேட்டராக பேசுகிறதுக்கு. இந்த அப்பிரதிஹதா ஆகத்தஹி ஆக்ஞா அப்படின்னா யாருடைய பிராரப்த கர்ம என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அதனால் அங்கே ஈஸ்வரனே முன்னாடி நின்றுட்டா கூட அப்போது அது மாறாது. ஈஸ்வரன் கூட மாற்றுறதுக்கு பண்ண மாட்டேன். நீ கோ த்ரூ இட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் இட் அண்ட் உன்னுடைய ஸ்வரூபத்தில் நீ நின்றுக்கோ. இந்த சக்கரத்துலேருந்து வெளியே வந்துடும். உனக்கு அப்படி இஷ்டம் இருக்கா? அப்போ முயற்சி பண்ணும், அது ஆசைப்படும். அதனால் கிருஷ்ணர் எல்லாத்தையும் மாற்ற முடியல. மாற்றணும்னு அவர் நினைக்கிறார், சொல்லி பார்த்தார், ஆஸ் ஏ நார்மல் அட்வைஸ் பண்ண மாதிரி பண்ண விட்டுட்டார். அதனால் இல்லைன்னா அப்போது எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையே பகவான். இந்த பகவத்கீதை ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கல, தர்மராஜனுக்கே கொடுக்கல, சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. அப்போ அது என்ன காட்டுறது? இந்த மாதிரி எல்லாம் அப்படி என்ன இங்கே என்ன பாயிண்ட்டுன்னா, பிரகிருத்திலோ நடக்கிற அந்தந்த ஜீவனுடைய பிராரப்த கர்மா இல்லைன்னா பிரகிருத்தியுடைய நீயத்தினு இந்த சித்திகள் இருக்கிறவங்க உல்லங்கனம் பண்ணி அங்கே அதே தடுத்துறாங்க. அப்போ அந்த தடுத்தும் போது அது ஏதோ ஒரு இடத்துல வேறு விதமாக அது இடிக்கும், அடி கொடுக்கும். அதனால் என்னோடய பிராரப்தத்தினை நானும் அனுபவிக்காமே புண்ணிய பாபங்களோட மூட்டங்களை தீர்த்தி நானும் நிஸ்ஸங்கனாக இருந்து அந்த ஞான நிஷ்டை அடையிறதுக்கு முயற்சி பண்ணாமல் என்ன பண்ணாலும் சரி அது முடியாது. பிராரப்தத்தினை அனுபவிக்காமல் பைபாஸ் பண்ணி போகலாமன்னு ட்ரை பண்ணக்கூடாது. நீ பைபாஸ்ன்னு சொன்னால் அசல் அதை பற்றி விட்டுடு, வாசனாட்சயம் ஏற்படும். இப்போது பக்தி பண்ணு, தியானம் பண்ணு, அதுதான் தியானம் பற்றி சொன்னார். அவ்வளோ தியானம் பண்ணும்போது வாசனாட்சயம் ஏற்பட்டு அசல் நீ இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுவிக்கப்படுவாய், ஜீவன் முக்தன் ஆகிடுவேன். அதனால் இங்கே அப்படி சொல்லி 8வது ஸ்லோகத்தில் அடுத்த விஷயம் இன்னொரு சின்ன சித்திகள் எல்லாம் சொல்கிறாரு. திரிகாலக்னத்வமத்வந்த்வம் திரிகாலத்வம் அத்வந்த்வம் பரசித்தாத்யபிக்னத அர்க்ய அக்ஞர்யாம் புவிஷாதீனாம் பிரதிஷ்டம்போ பராஜய. இங்கே ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறாரு. திரிகாலக்னத்துவம்,
3 காலங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி, முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்க போகிறதுன்னு கூட சொல்லி, திரிகாலக்ன அது சொல்கிறோம் சில பார்த்தில திரிகாலக்னர்கள் ரிஷிகள் நிறைய பேர் அப்படி இருந்தாங்க, சக்தி இருந்தது அவங்களுக்கு திரிகாலக்னம். அதனால தான் பாகவதத்தில் வரப்போகிற காலத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு கூட முன்னாடியே சொல்லியாச்சு கலியுகத்தில். அப்புறம் அத்வந்த்வம், துவந்தங்கள மூலமாக பிரபாவித்தன ஆகாமல் இருக்கிறதை, துவந்தங்கள்னு இது நமக்கு கூட சொல்லிக்கிறோமே, ஞானம் அபியாசம் பண்ணுறவனும் ஞான மார்க்கத்தில் நடக்கிறவங்க கூட இந்த துவந்தங்களால் பிரபாவம் ஆகாமல் இருக்கிறது. அப்போது அந்த சக்தி நமக்கு ஞானத்துக்கு உபயோகப்படும். அப்போ நம்மக்கிட்ட கூட அப்படி சின்ன சித்தி இருக்கிற மாதிரி தானே. அதனால் இதெல்லாமே சின்ன சின்ன சித்திகள். பரச்சித்த ஆதி அபிக்னதா, அடுத்தவங்களோட மனசில் என்ன நினைக்கிறான் அதெல்லாமே அடுத்தவங்களோட ரீடிங் த அதர்ஸ் மைண்ட். ஓகே, இத்தரங்களோட மனசை படிக்கிறது. ஒரு நம்ம மனசு பற்றி நினச்சிட்டு தெரியும் போதே சிந்திக்கும் போது இதே படாத பாடுபடுத்துறது. நம்ம மனசுன்னு எப்படி கட்டுப்படுத்துறதே தெரியல நமக்கு. என்னென்னமோ எண்ணங்கள் என்னென்னமோ விஷயங்கள் வருது, அதே முடியல. அப்படின்னா அடுத்தவனுடைய மனசுன்னு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் பண்ண போகிறோம்? நிம்மதி இருக்குமா? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? மனசனேதே மாயா, மாயானது பிரகிருதி, இதெல்லாம் மித்யா. இதில் போய் தலை போட்டுட்டு ஸோ யூ ஆர் இன் த ரிலேட்டிவ் வேர்ல்டு மோர் டீப்லி, ரொம்ப செம்ம மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். அதனால் ஞானத்துக்கு வழி இருக்காது. அப்போ அதுக்கப்புறம் அக்னி அர்க்க அம்பு விஷ ஆதீனாம் பிரதிஷ்டம்பா. பிரதிஷ்டமான அக்னின்னு இதோ கிருஷ்ணர் அக்னின்னு முடுங்கிட்டார்ல அந்த காட்டில் இருக்கும்போது கோபாலகன் ரட்சிக்கிறதுக்காக. அதனால் அக்னி. அதே மாதிரி அர்க்க சூரியனால் வர அந்த கஷ்டம் தாபத்தனு கூட. அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி சக்கரம் விட்டுட்டார் கிருஷ்ணர். ஸோ அக்னி அர்க்க. அப்புறம் அம்பு, ஜலத்தினால் வர பெரிய ஆபத்து. ஜலம் மொத்தத்தினே கமண்டலத்தில் பிடிச்சி சமுத்திரத்தினை அவபோசனம் பண்ணிட்டார் அகஸ்தியர்ன்ற. இப்படியெல்லாம் நமக்கு மனசு புத்தி கெட்டாத அந்த சித்திகள் இருக்கு. அம்பு விஷம். அதே விஷம் சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது. விஷம் கூட அது மருந்தை மாற்றலாம். இப்போ அதே தான் பண்ணுறோமே சயின்ஸில். ஸ்னேக் பாய்சன்லேருந்து தான் அது மருந்தாக உபயோகப்படுத்துகிறான். வேக்சினுக்கு உபயோகப்படுத்துறது எப்படி அதே மாதிரி ஆன்டி ஸ்னேக் பாய்சன்னா அந்த ஸ்னேக்கு பாய்சன்னே அது மருந்தாக உபயோகப்படுத்துகிற கூட திறமை இருந்த சித்தி தானே. இப்படிப்பட்ட அக்னி, சூரியன், ஜலம், விஷம் முதலான வாட்டின்னு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, தற்காலத்துக்கு நிற்கிறதுக்கு, அதோடைய எஃபெக்ட்டு வராமல் இருக்கிற மாதிரி எங்காவது செய்யணும்னு நெருப்பு. அதான் சொன்னேனே, மழை பெய்யணுன்னா பெய்யும், நெருப்பு பிடிச்சிக்கோன்னு பிடிச்சிக்கும். இப்படிப்பட்ட சக்தி பிரதிஷ்டம்ப. அடுத்தது அபராஜய, எந்த தோல்வியே இருக்காது. அப்படிப்பட்ட தோல்வி இல்லாத மாதிரி எந்த ஆயுதங்கள் இத்தியாதிகள் எல்லாத்தையும் கூட எதுவுமே பண்ணாது. பராஜயமே இருக்காது யுத்தத்திலேயோ அந்த மாதிரி இடத்துல. ஆனால் ஆத்தியாத்மிக வாழ்க்கையிலோ பராஜயம்தான். இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்கு எங்கே காட்ட போகிறோம்? எதுக்கு காட்டணும்? யாருன்னு ரட்சிக்கிறது காட்டணும்? யாருன்னு ரட்சிக்கணும்? யாருக்கு காட்டணும்? எதுக்கு காட்டணும்? காட்டுறதுக்கு யார் இருக்கா? இருக்கிறது ஒரே ஆத்மா, ஒரே பரபிரம்மமாக இருக்கும்போதும் சத்தியம் அத்தானே. அப்புறம் அடுத்த 9வது ஸ்லோகத்தோ இந்த டாபிக் முடிக்கிறார். எது? இந்த லிஸ்ட்டு, எல்லாத்துடைய லிஸ்ட்டு. ஏதாச்சோதேசதः ப்ரோக்தா யோகதாரண சித்தயः யயா தாரணயா யாஸ்யாத் யதா வாஸ்யான்னிபோதமே. நான் முதல்ல இப்போ லிஸ்டெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். இத்தனை சித்திகள் இருக்கனே, கிட்டத்தட்ட 22 23. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எது தாரணை பண்ணால் எதனால் இந்த சித்தி அடைய முடியும் అనేది நான் சொல்கிறேன். எனக்கு எட்டந்து நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்த வாரம் சொல்கிறேன். ஒரு சித்திக்கு ஒரு ஸ்லோகம், ஒரு தனிப்பட்ட தாரணா தியான சம்யம அபியாசம். அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.